ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வார்டு மேனேஜர் 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பேசிக் டிகிரி வித் டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் இந்த வேலைவாய்ப்பு இருக்க போது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் சேனல் அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி 1 இயர் இருக்கும். அதுக்கடுத்து உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை உங்களை பணி நீக்கமும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சுய ஒப்புதல் கடிதம் நீங்கள் பண்ணி சேர்வதற்கு முன்னால் வழங்கணும். விண்ணப்ப படிவங்கள் நீங்கள் திருப்பூர்.nic. என்ற வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷனோட அவங்க சொல்லியிருக்க அனைத்து டாக்குமெண்ட்டையும் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கணும். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 30, 2025க்குள்ளே அங்கே போயிருக்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, காலி பணியிடங்கள் தோராயமானது, மேலும் காலி பணியிட எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கட்டாயம் 10th, 12th டிகிரி சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட், அனுபவச் சான்று மற்றும் சம்மந்தப்பட்ட பதவிக்கு தேவையான அரசாணையில் குறிப்பிட்டுள்ள சான்றுகளை விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினீங்க அப்படின்னா அக்டோபர் 30, 2025க்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். நேரடி அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து நீங்கள் விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, வீட்டு முகவரி, கம்யூனிட்டி, ஆதார் எண், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, அனுபவம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளி, கணவரால் கைவிடப்பட்டவர், ஆதரவற்ற விதவை, இவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இடம், தேதி மென்ஷன் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.